எப்போவுமே உணவுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக 5 வகையாக பிரித்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து தானியம், பருப்பு வகைகள் அதில் வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள். இன்னொன்று வந்து பால், அந்த உணவுகள்லாம் வரும். இன்னொன்று வந்து இறைச்சி, முட்டை, அந்த புரத பொருட்கள்லாம் வந்துடும். அடுத்தது வந்து கடைசியாக வந்து சர்க்கரை, எண்ணெய். ஸோ இதில் வந்து இந்த இந்த 5மே 5 விரல்கள் மாதிரி. இந்த 5 விரல்களையும் போதுமான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதாவது நம்ம எல்லாருமே வந்து கேலரிஸ் பற்றி பேசுகிறோம், ப்ரோட்டீன் பற்றி பேசுகிறோம், மிஞ்சி போனால் அயன் பற்றி பேசுகிறோம், விட்டமின் டி பற்றி பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது. வைட்டமின் B12ன்னு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து அது டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும். நீங்கள் அரிசி வந்து உங்கள் சாப்பாட்டில் அரிசியோ இல்லை கோதுமையோ தானிய வகைகள் வந்து உங்கள் சாப்பாட்டில் கட்டாயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்லாம் கிடைக்கும். இன்னொன்று, அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், சிறுதானியமாக இருக்கட்டும், கலோரிகள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான். அதில் இருக்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடும். இதில் நான் சொன்னேன் இல்லையா, அரிசியில் வந்து சில கொஞ்சம் நார்ச்சத்துலாம் குறைவாக இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? காய்கறிகள், அரிசி எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும். பருப்பு வகைகள் நிறையா சாப்பிடணும். எந்த ப்ரோட்டீனாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ஒரு முட்டை எடுத்துக்கணும். இப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வெயிட் லாஸும் சரி, சுகர் அளவும் சரி, நீங்கள் அரிசி சாப்பிட்டுட்டே வந்து குறைக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வேணும். இவ்வளோ அரிசி சாப்பிட்லாம், இவ்வளோ காய் எடுத்துக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட் வந்து பிளான் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டும் குறையும். உங்களுக்கு அதில் வந்து எந்த உடல் பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமான வழியில் நீங்கள் வெயிட் குறைக்கலாம்.